அண்ணா பல்கலைக்கழகம் முன்பாக அதிமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். அதிமுகவினர் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுடன் நேரமுடைய செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் துன்புறுத்து காரணமாக அதிமுக இன்று போராட்டம் நடத்தி இருக்கிறது. அந்த போராட்டம் அண்ணா பல்கலைக்கழக வெளியவே நடத்திருக்கிறது. தற்போது பார்க்கலாம், மூத்த அமைச்சர், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், மூத்த நிர்வாகி ஜெயக்குமார், வேளச்சேரி அசோக், VN ரவி உள்ளிட்டோர், ஏராளமானோர், KP கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் இங்கே வந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கானோர் இந்த சாலை மறியல்ல தொடர்ச்சியா இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், இந்த விஷயத்துல வந்து அதிமுக எந்த விதத்திலையும் சமரசம் செய்யாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியா அந்த போராட்டம் வந்து நடைபெற்று வருகிறது. மூத்த காவல்துறையினர் எல்லாம் பேசி வர்றாங்க. ஆனாலும் கூட காவல்துறை பேச்சை கேட்காமல் தொடர்ச்சியாக இந்த சர்தார் பட்டேல் சாலை என்பது ஆளுநர் மாளிகை, அதே போல அண்ணா பல்கலைக்கழகம், IIT, அடையாறு இருக்கக்கூடிய கிண்டியிலிருந்து செல்லக்கூடிய பிரதான சாலை, இந்த சாலையை முடக்கி இருக்கிறார்கள் அதிமுகவினர். அவர்கள் அனைவருமே இங்க சாலை மறியல்ல மிக கடுமையாக ஈடுபட்டிருக்கிறாங்க. மூத்த நிர்வாகிகள் பலர் இங்க வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அதிமுகவினர் மூத்த அமைச்சர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான தகவலை சுபாஷ் வழங்க கேட்டோம்.